அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 145 சங்கீதம் 14வது வசனம். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். வளைந்து போன முதுகை நிமிர்த்து விடுகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல எவ்வளவேனு நிமிரக்கூடாத ஒரு கூனி, ஆயுசு முழுதும் 18 வருஷமாக கூனியாகவே இருந்து விட்டவள், ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்து ஆண்டவர் இயேசு தொட்டு அவள் நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாள்னு வருது. இது ஒரு ஆவிக்குரிய ஆழமான அர்த்தங்க இவருடைய வாழ்க்கை. நமது ஆண்டவர் வளைந்து போன முதுகை நிமிர்த்தி நேராக நடக்க பண்ணுகிறார். சாத்தான் பல நிலைகளிலே உங்களை கூனி குறுகி போக பண்ணியிருக்கலாம், அல்லது மனிதர்கள், கடன் பிரச்சனை, வியாதி போராட்டங்கள், பல நிலைகளிலே நீங்கள் எவ்வளவேனு நிமிரக்கூடாதபடிக்கு சாத்தானோ மனிதர்களோ உங்களை கூனி குறுக பண்ணி ஆண்டாண்டு காலமாக நீங்கள் குறுகியே போயிருக்கலாம். அப்படி மனிதரால் கூனி குறுகி போக பண்ணின, தலை கவிழ்ந்து போக பண்ணின, இவ்வளவேனும் தலை நிமிர கூடாதபடிக்கு உங்களை ஆட்டை போல ஒரு மாட்டை போல வளைத்து விட்ட சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், உங்கள் முதுகை நிமிர்த்தி, உங்கள் தலையை நிமிர்த்தி, உங்களை கூனி குறுக பண்ணின சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை கொடுத்து, கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து இன்றைக்கு நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர் தூக்கி விடுகிறவர். இந்த முதல் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். உன் நஷ்டத்தை எல்லாம் லாபமாய் கர்த்தர் மாற்றும் பொழுது, உன் கண்ணீரை துடைக்கும் பொழுது, உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும் பொழுது, தளர்ந்து போகாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இனி நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். எவ்வளவோ உழைச்சோம், எனக்கு பிரயோஜனப்படல, உழைப்பெல்லாம் வேற யாரோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். வியாதினால மருத்துவமனைக்கு, கோர்ட்டு கேஸுக்கு, வம்பு வழக்குக்கு வீணா என்று சொல்லி என் உழைப்ப நான் சாப்பிட முடியவில்லையே, எவ்வளவோ கண்ணீரோடு உழைத்தோம், உண்மையாய் உழைத்தோம், என்னால சாப்பிட முடியல, விரயமாய் போகிறது, வீணாய் போகிறது, இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமா, என் எதிர்காலம் போய்விடுமா, என் பிரச்சனை தலைக்கு மீறி போய்விட்டதே, நான் என்ன செய்வேன்? கலங்கி வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, நீ தண்ணீரை கடக்கும் போது அவர் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்னி நடக்கும் போது வேக மாட்டார். உன் வளைந்த முதுகை நிமிர பண்ணி உன் தலையை உயர்த்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.